மார்னிங் சாப்டர் நம்ம கூட லட்சுமணன் இருக்காரு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கிரைண்டிங் நாமென்க்ளேச்சர் பத்தி பார்க்க போறோம். கிரைண்டிங் நாமென்க்ளேச்சர் எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க? ISO டெசிக்னேஷன் கிரைண்டிங் எப்படி நோட்டேட் பண்றாங்கன்னா 51C 30M 5 V20 சொல்லி நோட்டேட் ஸோ பண்ணுவாங்க. முன்னாடி பின்னாடி வந்து மேனுஃபேக்சர் கோடு 5 தான் நமக்கு கணக்கு. அப்போ C30M5V தான் கணக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் வந்து மேனுஃபேக்சர் கோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோடு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் எதை நோட்டேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அக்ரெசிவ் டெவலப்மெண்ட் சொல்லுங்க. 2012 கேட்டிருக்காங்க. என்னென்ன நேச்சுரல் அப்ரசிவ்லாம் நம்ம பார்க்கலாம். அது நமக்கு வந்து கார்னட் இருக்கு, எமரி இருக்கு, டைமண்ட், ஆர்டிஃபிஷியல் அப்ரசிவ்ஸ் Al2O3 SiC போரான் நைட்ரேட் சீனா கார்பைடு, ஏனா அலுமினியம் ஆக்சைடு, டீனா டைமண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது லெட்டர் 30 எதை குறிக்குது? 30 வந்து கிரெயின் சைஸை குறிக்குது. கிரெயின் சைஸை குறிக்குது. ஸோ ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து கிரெயின் சைஸ் வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். அது பெர் ஸ்கொயர் இன்ச் ஓப்பனிங் இந்த மெஸ் சொல்லலாம். ஸோ 10 இருந்து 24 இருந்தால் அது ரஃபனிங் 30 60 இருந்தால் மீடியம், 70 180 இருந்தால் அது வந்து ஃபினிஷிங், 220 600 இருந்தால் அது சூப்பர் ஃபினிஷிங் பேர். சூப்பர். நமக்கு ஒரு மீடியம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூணாவது ஆல்பபெட் எதை குறிக்குது? அது வந்து கிரேட குறிக்குது. கிரேட குறிக்குது. அதான் ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். அது இது ஆல்பபெட்ல வந்து ஹார்ட்னஸ் சொல்றாங்க. கண்டிஷன் ஆஃப் த கிரைண்டிங் மிஷின், ஸ்பீட் ஆஃப் த வீல் அண்ட் ஒர்க். A to H இருந்தா அது சாஃப்ட் வீல் சொல்றாங்க. 2012 கேட்டிருக்காங்க. I to P ல இருந்தா மீடியம் வீல், Q to Z இருந்தா அது ஹார்ட் வீல் ஹார்ட் சொல்றோம். அடுத்த நாலாவது நம்பர் வந்து நம்பர்ல சொல்லுவாங்க. நாலாவது நம்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அது வந்து நேச்சர் ஆஃப் கிரைண்டிங், சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர், ஹார்ட்னஸ் ஆஃப் மெட்டீரியல், சாதாரண ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணுவோம். ஒன்னு வந்து ஓபன் 0 னா டென்ஸை குறிக்குது. 16 னா ஓபன் 16 இருந்தா ஓபன் ஸ்ட்ரக்சரை குறிக்குது அப்படின்னு தெரியும். ஓபன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர். பாண்ட் என்னென்ன பாண்ட்லாம் யூஸ் பண்றோம்? அஞ்சாவது ஆல்பபெட். அஞ்சாவது வந்து ஆல்பபெட் பாண்ட் சொல்றாங்க. B வந்து வெர்டிகல் பாண்ட், அது கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் S வந்து சிலிகேட் பாண்ட், சிலிகேட். B வந்து ரெசினாய்ட் பாண்ட், அது தெர்மோசெட்டிங் மெட்டீரியல் தயாரிப்பாங்க. R வந்து ரப்பர் பாண்ட். இது வந்து ரெசினாய்ட் வந்து ஃப்ளெக்சிபிள். ஏன்னா நம்ம ஃப்ளெக்சிபிள் தான் மெட்டீரியல் மாட்டோம். ரப்பர் பாண்ட் மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் பாண்ட் மெட்டீரியல் சொல்றாங்க. இதை விட ரெசினாய்டை விட ரப்பர் இன்னும் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். M வந்து மெட்டல் பாண்ட் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மெட்டல் பாண்ட் அப்படின்னா. ஸோ இன்னைக்கு கிரைண்டிங் டூல் நாமென்க்ளேச்சர் ஃபுல்லாக நம்ம கற்றுக் கொடுத்த லட்சணம்